ஹாய் மக்களே, பன்னீர் பாப்கார்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 200 கிராம் பன்னீரை சின்ன சின்ன க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பிளேட்டில் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட நல்லா கலந்து எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அரை ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு இந்த பேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸை இந்த பேஸ்ட்டில் போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீர் க்யூப்ஸை எடுத்து இதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு தேவையான பன்னீர் பாப்கார்ன் ரெடி. இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.